செண்பகமாலையும் சாத்தும் தில்லை முருகும் பாதத்து உமை வைந்தனே பாரண முகனே Ah
உலகெல்லாம் உணர்ந்து ஓதுவதற்கரிய என் தந்தை சிவபெருமாள் தமது சமதான கைலங்களில் வெற்றிருக்க 33 கோடி தேவர்களும் 44,000 சிவார்களும் மகாபரமேஸ்வரனின் பாதங்களில் சாஸ்தாங்க நமஸ்காரம் செய்து சிங்கம்கண் சூரபதமன் தாருணாகிய சுரவால் தங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களை எடுத்து கூறி காக்க வேண்டும். கருணை கடலை என்று உரைத்தார்கள். சிவயுத்த சிவபெருமான் யாம் கொடுத்த வரத்தை யாமே அழிப்பது முறையில் என்று குறிப்பிட கதிகலங்கிய மாணவர்கள் ஒரு வாரம் மனம் தேடி ஆதியும் விடும் இரும் அருவும் உருவும் முப்பை ஏதும் வரும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதமும் கடந்தென்று விமலா ஓர் குமரன் தன்னை நீ தரல் வேண்டும் நின்பான் நினைய நிகர்க்க என்ற அறிய உபாயத்தை சொன்னார்கள். மனமந்த சிவபெருமானத்தோட ஈசானம் தப்புடம் மமதயம் சத்தியஜதம் அகரும் என்ற 5 முகங்களோடு ஆனா பெண்ணா அழியா என்று அறிவிக்க முடியாததும் பரம ஞானியர்கள் கண்கள் மட்டும் தெரியக்கூடிய அனுபவத்தோடு சேர்த்து அந்த 6 முகங்களில் உள்ள 6 நட்சத்திரங்களிலும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் அநாதகம் மணிமுருகம் சுக்தி ஆங்கிய என்கின்ற 6 அக்னி புலங்களை வெளியிட்டார். அக்னி புலங்களால் இந்த உலகம் அழிந்து விடுமை என்ற அஞ்சிய அக்னிதேவன் தீப்புலங்களை தன் கரங்களில் தாங்க தீப்புலங்களை ஒப்பத்தை தரமாட்டாமல் அவர் சென்று வாயுதேவனத்துக்கு கொடுக்க வாயுதேவனாலும் ஒப்பத்தை தரமாட்டாமல் அவர் சென்று வர்ணதேவனத்துக்கு கொடுக்க வர்ணதேவனாலும் ஒப்பத்தை தரமாட்டாமல் அவர் சென்று கங்காதேவியிடம் கொடுக்க கங்காதேவியாலும் ஒப்பத்தை தரமாட்டாமல் அவள் தன்
அலைக்கரங்களால் மாறி மாறி ஏந்தி சென்று சரவணப்பள்ளி விடுக்கப்பட்ட 6 அக்னி புலமும் அருவம் உருவமாகி அனாதியாய் பலவாய் உண்டாய் பிரம்மமா என்றதால் ஜோதி புலமுதன்மையாக கருணகூர் மோகங்களாகும் கரங்கள் 12 கொண்டே ஒரு நிமிடம் வந்தாக உதிர்த்தன உலகமையே என்கிற அளவிற்கு அழகே வடிவாக 6 குழந்தைகளுடன் பெற்றேன். 6 குழந்தைகளாக நம்மை வளர்க்க வேண்டிய சிவபெருமான் காத்திருப்பங்கள் அவர்களை அழைத்து ஆளுக்கு ஒரு குழந்தைகளாக கொடுத்து குழந்தைகளை எவ்வித மாறாவற்றி வளர்த்தவர்களோட கட்டளை படித்தார். தந்தையின் கடலை சிறுவர் காத்திருப்பங்கள் அனைவரும் ஆளுக்கு ஒரு குழந்தைகளாக எடுத்து வளர்த்துள்ளார். என்ன குழந்தைகள் வளர்ந்து பெரிதாயின ஒன்றாக சேர்ந்து விளையாடின. விளையாட்டின் முடிவில் அவரவர் குழந்தையை அவரவர்களுக்கு சென்ற பொழுது அங்கேயே ஒரு குழப்பத்துக்கு காரணம் குழந்தைகள் அனைவரும் ஒரே மாதிரியாக இருந்துதான் தங்களால் திருத்தக் கொள்ள முடியாத குழப்பத்தை போக்க அன்னை பராசக்தியை நோக்கி தவமிருந்தனர். காத்திருப்பங்கள் அனைவரும் அன்னை அவள் இறங்கினாள். என்ன வர வேண்டும் என கேட்டார். தாயே குழந்தைகள் அனைவரும் ஒரே மாதிரியாக தெரிந்தார்கள். யார் யாரை வளர்த்தோம் என்பது தெரியவில்லை. தாங்கள் தான் இனம் பிரித்து காட்ட வேண்டும் என்று கூற அன்னை அவள் என்னை உற்று நோக்கினாள். அன்னைவளாலும் என்னில் பேதம் காண முடியவில்லை. தாய் கூறுகிறாள், பார்முழுதும் காக்க வந்த ஆறுமுக பரம்பொருளே, நீங்கள் மார்முகம் காண யார்தான் உள்ளார்? என்னை ஒன்றாக்கு என்று அன்போடு எம்மை கட்டியணைத்தார். அன்பிற்கு உண்டோ அடைக்கும் நாள் என்பதற்கு இலக்கணம் காட்டி 6 குழந்தைகள் இருந்தையாம் ஒரு திருமுகமாகவும் 2 திருக்கரமாகவும் நின்றேன். கந்தன் என்கிற நாமம் பெற்றேன். தன்மது தன்னை காக்க தன்னையே வேலாக்கி என் பொன்போன்ற கரங்களில் இழைத்த தாய் கொடுத்த வேல் வாங்கி சக்திவேலன் என்கிற வழி பெற்றேன். தந்தைக்கு குருவாகி சுவாமிநாதனாகி பழத்தின் காரணமாக பழமணி ஞான பழமேனி என்ற பெயர் பெற்று வீரமாக தேவனோடு வேற்படையும் துணை கொண்டு ஒக்கரித்த அசுரர் கூட்டத்தை வேறொரு கலைந்து எஞ்சியிருந்த சூரபதுமனை ஒரு பகுதி மயிலாக வாகனமாக்கி ஒரு பகுதி சேவலாக குடியாக பிடித்து திருமாலின் புத்திரளாகி அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி ஆகிய மாதர்களுக்கு அவன் கொடுத்த வாக்குப்படி அமிர்தவள்ளியை தெய்வானையன் என்ற பெயரோடு திருப்பரங்குன்றிலே வைத்து கற்பூரம் முடித்து விட்டேன். எஞ்சியிருப்பது சுந்தரவள்ளி. வள்ளியின் திருமணத்தை நினைவூட்ட அநேகமாக வீணாகன பிரியர் வந்தாலும் வருவார். அவர் வருவதற்கு முன்பதாக மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணிபுனைந்த மணியே அணியும் அடிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிடிக்க மருந்தே அமரர்களும் விருந்தே பணியே ஒருவரை இன்பத்துவாரும் சொல்லடி அபிராமி சொல்லடி அபிராமி வாடி சுடர் வருமோ நமக்கு இடர் வருமோ அதில் சொல்லடி அபிராமி வாடி சுடர் வருமோ
சகல சபாக்களை வாழ்வழங்க கத்திருக்கும் வீடாகணும் பெரியரை வருக பிரபலி வருக கலைவாணி ஆலோசனை வருக லிகிதம் கொண்டு வந்திருக்கிறீர்கள். நாம் இருவருக்கும் ஓலை ஸ்ரீ கற்ப விநாயகர் நீண்ட நெடிய நாட்களுக்கு பின் ஒரு நிறைவான மனமகிழ்வை தந்த இரு இசை ஞான செல்வங்களுக்கும் பக்கவாத்திய கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி வளர்க பற்பல ஆண்டுகள் என வாழ்த்தும் அன்பு ஐயா பிள்ளையார்பட்டியை சேர்ந்த சோமநாதன் ஐயா அவர்களும் அன்பு அப்பா சோமாசாரி அப்பா அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்க்கையை இரு உறவுகளிடம் இருக்கும் அப்பா சோமப்பா அவர்களுக்கும் எங்கள் அனைவசாரும் நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தை நீங்கள் கூறி ஆசீர்வதித்த பெருமக்களுக்கு இந்த இனிய வேளையில் நெஞ்சார்ந்த நன்றிகள். ஒரு எளிய வரவேற்பு. சௌகியமா சௌகியமா இனிப்பான கதை ஒன்று சொன்னார்.
கண்டனுக்கென்று கனி ஒன்றை கண்டு வந்திருக்கிறேன் போல. ஏற்கனவே ஒரு கனியை கொண்டு வந்தீர்கள். ஆம், இன்று கண்டு வந்திருக்கிறேன். இன்று ஏன் கொண்டு வரவில்லை? தாங்கள் சென்று கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. நான் கொண்டு வருகிறேன், வரவில்லை. அப்படி இரண்டாம் கட்ட பணி. தங்களுடைய பணி என்னவானது? என்னுடைய பணி கண்ட செய்தியை நீ சொல்வது. உங்களால் கொண்டு வர முடியாது. அப்படி அல்ல, என்னுடைய பணியே அதுதான். செய்தியை தங்களிடத்தில் சொல்லுவதுதான் என்னுடைய பணி. அந்த செய்தியை செம்மையுற செய்வது தங்களுடைய. ஏற்கனவே கனியை கொண்டு வந்தீர்கள். ஆம், அன்று கொண்டு வர வேண்டிய. அன்றும் இதே போல கண்டு வந்திருந்தால் இந்த கேள்வி இருந்திருக்காரு. முருகா, கொண்டு வந்தீர்களே, அன்று கொண்டு வர வேண்டிய நிபந்தனை என்று தாங்கள் சிறுவில்லை. ஆமா, சரியான காரணம் சொல்லுங்க. சரியான அன்று கொண்டு வந்தீர்கள், ஏன் கொண்டு வர முடியவில்லை? தான் கொள்கிறேன். அன்று கொண்டு வர வேண்டும் என்பது நியதி, இன்று கண்டு வர வேண்டும் என்பதுதான் நியதி. கனிதானே? ஆம், கனிதானே அப்படி என்று சொல்லிவிட முடியுமா? கனி மேன்மையானது.
அந்த கனியை தாங்கள் சென்று கொண்டு வர வேண்டும். அது தங்களுக்கான சோதனை. ஆமா சொல்லுங்க மாமா. கனி என்றால் பழம் என்று பொருள். பழம் என்று பொருள். அன்று ஒரு பழத்தை கொண்டு வந்தீங்க. ஆமா. இன்று ஒரு பழத்தை கண்டு வந்திருக்கின்றீர்கள். ஏன் இதை கொண்டு வரவில்லை? அன்று கொண்டு வந்தால் இன்று கொண்டு தான் வர வேண்டுமா? அதான் கேட்கிறேன், ஏன் கொண்டு வரல? அதுதான் சொல்லுகிறேன். அன்று கொண்டு வந்தேன், இன்று கண்டு வந்திருக்கிறேன். நீங்க கண்டு வந்தேங்கிற செய்தி தான் சொல்றீங்க. பாருங்க, ஏன் கொண்டு வரவில்லை என்பதற்கு அதை நான் கொண்டு வரக்கூடாது. ஏன் தாங்கள் தான் சென்று கொண்டு வர வேண்டும் என்கிறேன். ஏன் நீங்கள் கொண்டு வரக்கூடாது? கனியுடைய நிபந்தனை எப்படி? கனி உங்களோட நிபந்தனை இருக்கிறதா? கனி என்னோட நிபந்தனை இருக்கவில்லை. கனியை தாங்கள் சென்று கொண்டு வர வேண்டும் என்றதான் நிபந்தனை. அது என்னுடைய பணி. எங்க நான் குழப்பல, நீங்க தான் குழம்பி போய் நீங்க கொண்டு வராதுக்கு சரியான கனியை என்னால தொட முடியல. அப்படி இல்லைங்க, இல்ல என்னால பறிக்க முடியல, இல்ல முயற்சி பண்ண முடியல. நீங்க சின்ன பிள்ளை, சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது மட்டுமல்ல என்றுமே நான் சின்ன பிள்ளை. அப்படி நீங்களா சொல்லிக்கிறது சாதாரணமான. இன்று தாங்களுக்கு திருமணமாகி தங்கள் பெரியவராகிவிட்டு. ஆமா, குழந்தை இல்ல. குழந்தைகளுக்கு வேண்டியதை உற்றார் உறவினர்கள் அன்று கொண்டு வருவார்கள். ஆனால் இந்த திருமணமாகி தனக்கான தேவையை தான் தான் பூர்த்தி செய்ய வேண்டும். பெரியவருடைய வேலை என்னவோ, இதை இப்படி செய்ய வேண்டும் என்ற உபாயம் கூறுவதுதான் பெரியவருடைய வேலை. அதை செம்மையிலும் செய்வதுதான் தங்களுடைய வேலை. இப்பொழுது நான் செய்கிறேன், மாற்றவில்லை. கொண்டு வந்திருக்கலாமே, செய்திருப்பேனே. நான் கொண்டு வரக்கூடாது என்பதனால தான் கொண்டு வருது. அவைக்கு அதிகமான் பரிசளித்தான். அது ஒரு கருநெல்லி. தான் வாழ வேண்டும், தமிழ் வாழ வேண்டும் என்கிற காரணத்துக்காக அவைக்கு அதிகமான் வழங்கினால் ஒரு கனி. அதுபோல காரைக்கால் அம்மையாருடைய குடும்பம் பிரிச்ச காரணமும் கனி. எங்க குடும்பம் பிரிச்ச காரணமும் கனி. சபரி முதாட்டி ராமனுக்கு கொடுத்தால் கனி, அதுவும் கனிதான். அதுபோல இதுவும் கனிதானே, அதை கொண்டு வந்திருக்கலாமே. அதையே தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தாங்கள் தான் கொண்டு வர வேண்டும் என்று வருகிறேன். அம்மா, அது என்னுடைய வேலை மாமா. அதைத்தாங்க நான் சொல்றேன். நீங்கள் கொண்டு வர, உங்களுக்கு ஒரு வேலை இருக்குங்கிறத சொல்றதுதான் என் வேலை. அதை கொண்டு வரது என்னுடைய வேலை. என்னால தூக்க முடியல. நான் ஏன் அப்படி சொல்லணும்? அது என்னுடைய வேலை இல்ல, நீங்க தான் கொண்டு வரணுங்கிறதான் வேலையே. நீங்க கனியே கொண்டு வராதவரா இருந்தா பரவாயில்ல, ஏற்கனவே கொண்டு வந்தவர் தானே. சரி, ஏன் நீங்க கொண்டு வர? அந்த கனி வேறு, இந்த கனி வேறு. தெரியுது எனக்கு. அன்று கொண்டு வந்தேங்கிறதுக்கா இன்றைக்கு கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறது தவறு. ரெண்டு கனியை ஒட்டி பிறந்திருந்தா அது வேறு இது வேறுன்னு சொல்ல முடியாது. ஆமா, அது ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்லலாம். ஒட்டி பிறக்கல ரெண்டும். சரி, கனியை கண்டு வந்திருக்கீங்களா? கனி என்றால் நன்றாக முக்கியது என்று பொருள். அப்ப எதுவும் இலசா இல்லையா? அறிவு முதிர்ந்ததையும் கண்ணிந்த பழம் தான் சொல்லுவோம். பழுத்த பழம், பழுத்த பழம், வயது முதிர்ந்தவர்களை பழுத்த பழம் என்போம். அதுபோல இதுவும் பழுத்த பழமாக. அடுத்த நிலை, அடுத்த நிலை அதுக்கு அடுத்த நிலைக்கு அப்பாற்பட்டது. அடுத்த நிலை அழகும், அடுத்த நிலைக்கு அப்பாற்பட்டது. தங்களுக்கு அழகு எப்பொழுதுதான் மங்குமா? கணிக்கு ஏதாவது அடையாளம்? தங்களுக்கு அழகு எப்பொழுதுதான் மங்குமா? அழகன் முருகன் அப்படின்னு சொல்றதுனால அழகன் முருகன் அப்படியே இருக்கு. அழகன் முருகன் என்பதால் அழகு ஒரு பொழுதும் மங்காது. அழகு தங்களை சேரக்கூடிய அந்த கனியும் ஒரு பொழுதும் அழுகாது. பார்ப்போம் கனியுடைய பெருமைகளை கூறுகிறீர்கள், அடையாளங்களை ஏதாவது ஒன்று கூறுகள் கேட்போம். ஆண்டு கொஞ்சம் எடுத்துக்கிறது இல்லையா? நீங்க பாடுறதை கேட்கிறோம், நீங்க பாடுறது கொஞ்சம் திருடுறது இல்ல, அது மாதிரி தான் இருக்கிறோம். அங்க நிற்கும் தேன் கதலி அங்க நிற்கும் நிற்கும் அங்க நிற்கும் தேன் கதலி வர்கணிக்கும் பூங்கனியை கண்டு மனம் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே அக்கணியை இக்கணமே அக்கணியை இக்கணமே கொய்யாவள் கொய்மைத்து கொடி முருகா முருகா வாங்கடிக்கும் மேலடிக்கும்
பூமணியை கண்டு மனம் குறிக்கும் முருகா கண்ணியை இக்கணில் கொய்யாமல் கொய்து அடைக்க வேண்டும். கொய்யாமல் கொய்து உண்ண வேண்டும் என்கிற வார்த்தை தங்களுடைய திருவாரூரில் இருக்கும் என்று எதிர்பார்த்தேன். சரி, இந்த சாப்பிட்றதுல 4 வகை இருக்கு. உண்ணல், தின்னல், பருகல், நக்கல். நீங்க என்ன பண்றீங்க இப்ப? அதான் உண்ணவும் முடியாது, தின்னவும் முடியாது, பருகவும் முடியாது. அடுத்து என்ன சொன்ன? நக்கல் முடியாது. நீங்க கொய்யாமல் கொய்து அணைத்துக் கொள்ள வேண்டும். ஆமா, என்ன மாமா சாப்பிட முடியாத கனிவான்னு தெரியுது. சாப்பிட முடியாதது இல்லை, அனைத்து அதன் பிறகாக அருந்துவதா, இல்ல பருகுவதா, தின்னறதா, இல்ல உண்ணுவதா? எனக்கு குழப்பமா இருக்கு. நீங்க ஒரு மாம்பழம் இருக்கு, எனக்கு சந்தேகத்தை தாங்கள் தீர்த்து வைக்க வேண்டும். மாம்பழம் இருக்குது. ஆமா, மாம்பழத்தை என்ன செய்ய? மாம்பழத்தை எடுத்தவுடன் அப்படியே உண்டு விடலாம். சாராக்கினார், வாழைப்பழத்தை உரித்து உண்ண வேண்டும். சாராக்கினார் மாம்பழச்சாறு அதை மாசா அதை என்ன செய்யலாம்? அதை பருகலாம். ஒருவேளை அது நம்முடைய கையிலே தேன் போல அந்த சாறு இருக்கு பாருங்க, ரொம்ப கனிந்தது, கையெல்லாம் ஆகிவிட்டது என்றால் என்ன செய்யலாம்? அது தேனாகிவிட்டால் செல்வம் இருக்கிறது. அதுவும் ஒரு செல்வம். என்ன செல்வம்? தேன்கிறது என்ன அது கிடைத்தற்கரிய செல்வம். என்னது தேன்கிறது என்ன செல்வம்? தேனுக்கு செல்வத்துக்கு ஒரு தொடர்பு இருக்கு. என்ன தொடர்பு? சரி, இருக்கட்டுமா? தேனா இருந்தா ஆக ஒரு கனியை உண்ணவும் அப்படியே உண்ணவும் செய்யலாம், அதை சாராக்கி பழகவும் செய்யலாம். சரி, எனக்கு புரியல. சரி சரி இல்ல நான் உண்மை அவருக்கே புரிஞ்சு விட்டது. கை தட்டுகிறார். மாணிக்க வீணையே, மரகத பதுமையே, வைரத்தில் தோய்ந்த மனமே, மாமணிவரின் மாதவ செல்வியே, மாதுளம் சிவந்த விழியே, ஆணி பொங்கத்திலே அரியாசனத்திலே அரசாழ வைத்த தேவி, அறியாதவன் நெஞ்சிலே ஓம் எனும் எழுத்திலே பிரணவம் தந்த காளி, சபரிமலை வாழும் எங்கள் ஐயப்பன்
கனியை கண்டால் பறவையினங்கள் பறந்து ஓடுகிறது. அந்த அளவிற்கு ஏதாவது கொடூரமாக மனம் வாக்கு காயமற்ற திரிகரணங்களுக்கு விட்டாத கனியை பற்றி யாரும் மனத்தால் கூட நினைக்க முடியாது. வாக்கால் பேச முடியாது. கட்டாயம். காயம் என்றால் உடம்பு விட்டுவிட முடியாது. இந்த உடம்பால யாரும் அதை தொட முடியாது. அப்புறம் அது எதுக்கு இந்த குணத்தில் கனி? மற்றவர்கள் தங்களுக்கு மட்டும் மன்னவர் கைக்கோடு பொருளைத்துவார், மற்றவர் வந்து கொள்வார். மாமன்னன் தள்ளணும் தள்ளம் நீட்டுவார், மற்றவர் எடுத்து கொள்வார். வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாமல் வைத்தவன் கர்மவீரன், வறுமைக்கு வறுமையை வைத்தவர் மாமன்னன். வாழ்கவே வாழ்க வாழ்க. ஆம் சருகபதசாத பகரிச சருகருக பகபத பதச சத பகபத பத பகரிச கலையாத மோகன சுவைதானன்றோ, மோகன சுவைதானன்றோ, தானும் பொருளில் போகும் கலைமணி வேண்டும் வரம் தேவி, தான்முகநாயகி நாரண ரூபினி நான்மறை போட்டும் தேவி, பாலமற்ற ஒரு தேவருள் கணவனோதர்கள் யானி ஆயி லயம் வருவாயி, இங்கே வருவாயி, இதை தருவே எவ்வளா ஆதிக்க விலையே தேவி கலைவாணி எந்தவள் சொல்களுக்கு பாடவும் அம்மா பாடவும் அம்மா பாடவும் மகள் மேலி வந்து மகிழ்ந்திடும் மருகா
அக்கண்ணுக்கு எவ்வளோ பெண்களுக்கே உள்ள பொறிகள்
முருகா முருகா சுவை தருமே அறியாமையில் தங்களிடம் அறியாமை தங்களிடம் சற்று நேரம் ஏன் கனியை தாங்கள் கொண்டு வரவில்லை என்று வாதம் செய்தீர்கள். ஏன் அதிகமான ஞானம் கிடைக்கிறது. பெண்ணை பார்த்து வந்திருக்கிறீர்கள். கனி என்றால் அதை கொண்டு வந்திருக்கிறார். பொம்பளை பிள்ளையை நீங்க அப்படி கொண்டு வந்தீங்கன்னா தப்பா போயிடும். ஏற்கனவே பீஸ்வாச்சாரியார் ஒரு குண்டை கொண்டு வந்து அம்போன்னு விட்டதுனால அம்போன்னு நினைக்கிறோம். அம்பை ஏற்கனவே ஒருவனை காதலித்தார். அம்பா 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 விட்டு போயிட்டாங்க, அம்பா விட்டு போயிட்டாங்கிறது அம்போன்னு விட்டு போயிட்டார்கள் பாய்விட்டு. மாதவன் தன் பெயர் யாதுரை செய்வீர் இதனுதாமல் நாயகி முதுகெலும்புங்கிறது விவசாயம். விவசாயம் அந்த விவசாய பணி ஆற்றுகிறது. திரைப்பட காவல் தெரிஞ்சுக்கணும். சரிமான போயிட்டு வருவா. இப்படியே சொல்லாது, இப்படியே சொல்லாங்க. சரி வேடுவராக சொல்லுங்க. மான்குட்டி தேடி வந்ததான் என்னோட விட போய். ஏன் இது என்ன நல்ல குளம் தானே? நல்ல குளம் தான். ஆனால் தாங்கள் அவளை சென்று சபதம் கொடுத்திருக்கிறது அன்று வாக்கு கொடுத்திருக்கு. அந்த வாக்கின்படி இப்படியே செல்ல வேண்டாம். அவருடைய குல மரபு குன்றார் வேடுவராக சென்று இனத்தவர் போல் சென்று இடத்தில் மான்குட்டியை தேடி வந்ததாக வழக்குரைத்து அன்னவளை திருமணம் செய்து நம்பினார் கிடவதில்லை. 4 வரைத்து நல்லவர்க்கும் ஏழையருக்கும் ஆண்டவனே பசிக்கு விருந்தாவன் நோய்க்கு வருந்தாவன். அஞ்சரை சொல்லியிலே நம்பினார் கெடுவதில்லை 4 வரை தீர்ப்பு நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனே காப்பு பசிக்கு விருந்தாவான் நோய்க்கு வருந்தாவார் பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. கண்ணன் வந்தான் இங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான் இங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான்.
பிருந்தாவனம் மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம் உணவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம் மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம் குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம் உண்மைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம் குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம் உண்மைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம் அழகோ கனவிருக்கும் சன்னிதானம் அஞ்சாத சொல்லிருக்கும் சன்னிதானம் சன்னிதானம் கண்ணன் சன்னிதானம் சன்னிதானம் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டது கண்ணன் வந்தான் கருணை என்னும் கண்ணிடந்து பார்க்க வேண்டும்